குறித்த மேலும் ஒரு அண்மை செய்தி. தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மழை பொழிவு இருக்கக்கூடிய நிலவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்டறியலாம். செந்தில் இணைய இருக்கிறார். அதற்கு முன்பாக குற்றாலத்தில் பெய்யக்கூடிய தொடர் மழை காரணமாக ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. எனவே பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பாதுகாப்பு கருதி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செந்தில் தற்போது இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். செந்தில், இப்போ பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிக மழை பொழிவிற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு? மீண்டும் ஒரு மழை குறித்த அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரி நிரம்பியதால் வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. 35 அடி உயரம் உள்ள ஏரி முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து உபரி நீர் என்பது வெளியேற்றப்படுகிறது. இதையடுத்து கொசஸ்தலை ஆற்றங்கரையோட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நம்பாக்கம், எரையூர், பீமன்தோப்பு, மெய்யூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பூண்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. வினாடிக்கு 1000 கன அடியாக உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கியமான ஏரிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பூண்டி ஏரி தற்போது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதையடுத்து ஏரியிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது, வெளியேற்றப்பட்டு வருகிறது.